السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال رسول الله صلى الله عليه وسلم: اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال رسول الله صلى الله عليه وسلم: ما الوحن حب الدنيا وكراهية الموت. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லா ரஹ்மான் ஆகிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். சகோதரர் கொஞ்சம் முன்னால் நெருங்கி வந்தீங்கன்னா நிற்கக்கூடிய சகோதரர் உட்காந்துருவாங்க, தள்ளி வந்து. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்ல ரஹ்மானாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழைத்தும், நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவருடைய சொல் செயல் அங்கீகாரத்தினை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் இவ்வுலா முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் மீதும் வல்ல நாயனின் வற்றா பெருங்கரணையும் சாந்தியும் சமாதானமும் அருளும் வளமும் மன அமைதியும் நோய் நொடியில்லாத வாழ்வும் தந்தரட வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த ஜுமா உரையினை துவங்குகின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு தாலாவின் அடியார்களே, நோன்பு பெருநாளை முடித்துவிட்டு இன்னும் ஒரு வாரத்திலே இந்திய நாட்டினை அடுத்து ஆளக்கூடிய தலைவர் யார் என்பதை தீர்மானிப்பதற்காக வேண்டி பாராளுமன்ற தேர்தலை நாம் எல்லாம் எதிர்நோக்கி இருக்கின்றோம். பொதுவாக ஒவ்வொரு தேர்தலை பொறுத்த மட்டில் யாருக்காவது ஒரு நபருக்கு நாம் ஓட்டளித்து விட்டு நமக்கு என்ன என்று சென்று விடுவோம். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த மட்டில் பல்வேறு விஷயங்கள் பேசப்படக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்சி செய்த இந்த பிஜேபி அரசாங்கம் அனுதினமும் இஸ்லாமியர்கள் மீது ஏதாவது ஒரு வகையிலே சட்டத்தை திணித்து அவர்களை கொலை செய்து 3ஆம் தர குடிமக்களாக நடத்தப்பட்டு கொண்டிருப்பதை நாம் அனுதினமும் உணர்கின்றோம். மதத்தின் பேராலும் மாட்டிறைச்சியின் பேராலும் ஹிஜாப் போன்ற வழக்குகள் பேராலும் இஸ்லாமியர்கள் அலக்களிக்கப்படுவதை நாம் அனுதினமும் பார்க்கின்றோம். அதனால் எல்லோருடைய எண்ண ஓட்டமும் எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், பிஜேபி அரசாங்கத்திற்கு எதிராக நம்முடைய ஓட்டை அளிக்க வேண்டும், அதற்கு சிறந்த தலைவர் யார் என்பதை தேர்ந்தெடுத்து நாம் அவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய மன ஓட்டமாகவும் என்ன செய்கின்றது இருக்கின்றது. ஆனால் நம்ம காலம் முழுவதும் இன்னும் 20-30 ஆண்டுகள் கழித்தாலும் இதே சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கின்றோமே தவிர, அல்லாஹ் என்ன சொல்கின்றான், அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எப்படி இந்த அரசியலை அணுக சொல்லியிருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் யாருமே சிந்திப்பது கிடையாது. அன்னன்னைக்கு என்ன தேவையோ அதை முடித்துவிட்டு அப்படியே நகர்ந்து விடுகின்றோம். இப்போ இன்னைக்கு மாட்டிறைச்சி அரசியல் என்றால் அதற்கு எதிராக யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஓட்டு போடுறோம், கடந்து செல்கின்றோம். அடுத்து ஒரு பிரச்சனை வருது, அதை என்ன செய்யறோம், ஓட்டு போடுறோம், கடந்து போகின்றோம். ஆனால் முந்திய ஆட்சியில்
மற்ற அரசாங்கம் மற்ற ஆட்சி தலைவர்கள் செய்த அந்த துரோகத்தை நாம் அப்படியே என்ன செய்கின்றோம், மறந்து விடுகின்றோம். அதனால்தான் பொதுவாக சொல்வார்கள், அரசியலிலே இந்த மறதி ஒரு தேசிய வியாதி என்று சொல்வார்கள். ஏன், அன்னைக்கு என்ன நடக்குதோ அதைத்தான் நம்ம என்ன செய்யறோம், பார்த்து விட்டு கடந்து செல்கின்றோம். இப்படி இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த தொடர் தாக்குதல் இந்தியாவில் மட்டுமல்ல, நீங்க உலகத்தில் எங்கே எடுத்துக்கொண்டாலும் இஸ்லாமியர்கள் தான் எல்லோருக்கும் கிள்ளுக்கீரை. நீங்க ஆப்கானிஸ்தான், லிபியா, இப்போ நடந்து கொண்டிருக்கின்ற பலஸ்தீனமா இருந்தாலும் சரிதான், நீங்க உலகத்தில் எங்கேயும் பாருங்க, இஸ்லாமியர்களை தாண்டி நீங்க அரசியல் எங்கேயுமே செய்ய முடியாது. அப்படித்தான் இந்த உலகம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இது ஏதோ இன்று நேற்றல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, இது இறுதி நாள் வரைக்கும் இப்படிதான் இருக்கும். இந்த இஸ்லாமியர்கள் தாக்கப்படுகின்ற இந்த விஷயம் இறுதி நாள் வரைக்கும் இப்படித்தான் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு எடுத்துரைக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, யூஷிக்குல் உம்மம் அன் ததா அலைக்கும் கமா ததா அகலத்து இலா கஸதிஹா. கோரம் பசியிலே இருக்கக்கூடிய ஒரு மிருகம் எப்படி தன்னுடைய வேட்டை பொருள் கிடைத்தால் அதை பாய்ந்து தாக்கி சாப்பிடுமோ, அல்லது கோர பசியிலே இருக்கக்கூடிய ஒருவன் தனக்கு உணவு கிடைத்தால் எப்படி அதை வேக வேகமாக சாப்பிடுவானோ, அதை போல இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் காலங்காலமாக தாக்கப்படுவார்கள். அவர்களை அடித்து மிதிப்பார்கள், கொலை செய்வார்கள், எல்லாம் செய்வாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்களே, வமின் கல்லா நஹ்னு யௌமைதின், அந்த நாளில் நாங்கள் கொஞ்சமாவா இருப்போம், எங்களை எல்லாம் அடிச்சு துரத்துறாங்களே, ஒரு 1000 பேர் 100 பேர் அடிக்கிற ஒரு நியாயம் இருக்குது. 1000 பேர் ஒன்று திரண்டு ஒரு 100 நபர்களை அடித்தா அது நியாயம் இருக்குது. நாங்கள் அந்த அளவுக்கா இருப்போம், ரொம்ப கொஞ்சமாவா இருப்போம் என்று கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பல் அன்தும் யௌமைதின் கஸீரா, நீங்கள் அன்றைய தினத்தில் அதிகமாக இருப்பீர்கள். 1000க்கு 100 வச்சுக்கணுங்கண்ணா, ஒரு 100 பேர் 1000 பேர் அடிச்சா என்ன சொல்லுவோம், 100 பேர் 1000 பேர் அடிச்சுட்டு போனா நீங்க அமைதியாக இருந்தீங்க கேட்போமா இல்லையா? அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பல் அன்தும் யௌமைதின் கஸீர், அன்றைய தினத்தில் நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள். சஹாபாக்கள் ஆச்சரியமா கேட்கிறாங்க, நாங்க அதிகமாக இருந்து நாங்கள் அடிக்கப்படுவோமா அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கம் சொல்றாங்க, நீங்க எப்படி இருப்பீங்க தெரியுமா, வலாகின்னகும் உசாய் சை, கடல் முறையிலே அடித்து செல்லப்படக்கூடிய கூலங்களை போல நீங்கள் ஆகிவிடுவீர்கள். கூலம் ரொம்ப இருக்கும், ஒரு வாளி தண்ணியை கோரி ஊற்றினா போதும் மொத்தமாக என்ன செய்யும், ஒரு மூலையில் போய் சேர்ந்துடும். அந்த மாதிரி நீங்கள் அதிகமாக இருந்தாலும் கூட எதிரிகள் உங்களை தாக்குகின்ற பொழுது நீங்கள் கடல் அலையிலே அடித்து செல்லப்படக்கூடிய கூலங்களை போல ஓடிவிடுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு ஒரு அழகான விளக்கத்தை கொடுக்குறாங்க. ஏன் அப்படி இருக்கிறீங்க தெரியுமா? இன்னைக்கு உலக முஸ்லீம்களை நீங்க கணக்கிட்டா எத்தனை பேர் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, கணக்கிட்டா மெஜாரிட்டி இஸ்லாமியர்கள், அதிகமான மக்கள் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ஆனால் அடிக்கப்படுறாங்க. ஏன், என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வல யன்சி அல்லாஹு மின் சுதூரி அதுவிக்கும் அல் மஹாபத்து மின்கும், உங்களுடைய அதாவது எதிரிகளுடைய உள்ளத்தில் உங்களுடைய உள்ளத்தில் இருந்து எதிரிகளுடைய அந்த அச்சத்தை பற்றி பயம் இருக்கிறதா இல்லையா, அதை அல்லாஹ் தஆலா உறுதி விட்டான். உங்களுடைய உள்ளங்களில் இருந்து எதிரிகளை பற்றிய அச்சத்தை அல்லாஹ் தஆலா உருகிவிட்டான். வல யக்திஃபன்னல்லாஹு ஃபீ குலூபிக்குமுல் வஹ்னு, உங்களுடைய உள்ளத்தில் வஹனை போட்டு விட்டான். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, வஹன்னா என்ன? அப்சலாம் சொல்றாங்க, ஹுப்பு துன்யா, துன்யாவை நேசிப்பது, வ கராஹியத்துல் மௌத், மௌத்தை வெறுப்பது. துன்யாவை நீங்கள் ஆசைப்படுகின்றீர்கள், மௌத்தை வெறுக்கின்றீர்கள். வாழ வேண்டும் என்ற அந்த ஆசை உங்களுடைய உள்ளத்தில் அச்சத்தை அல்லாஹ் தஆலா எடுத்து விட்டான். உள்ளத்தில் பயம் இருக்கு, நம்மளை அடிச்சுட்டா, நம்மளோட போராட்டத்துக்கு போறோம், நம்மளை கொண்டுட்டா நம்ம குடும்பத்தை யார் பாதுகாப்பா, நம்ம சேர்த்து வச்சு செல்வத்தை யார் செலவழிப்பா என்ற பயம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றது. வஹன் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு அந்த விஷயத்திலே அல்லாஹ் தஆலா உறுதியை எடுத்து விட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க,
அப்ப இந்த அடிக்கப்படுகின்ற விஷயம், கொலை செய்யப்படுகின்ற விஷயம் காலங்காலமாக நடந்து கொண்டே இருக்கும். நம்மை நாமே திருத்திக் கொள்ளாதவரை நாம் என்ன செய்யறோம்? நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கு தெரியுமா? நம்மை காக்கக்கூடிய ஒரு தலைவர் வரமாட்டாரா? தலைவர் வந்து என்ன செய்வாரு? அவர் நம்மளை காத்துருவாரா? தலைவர் வந்து இஸ்லாமியர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இன்னைக்கு அப்படித்தானே போடுறாங்க. எதற்கெடுத்தாலும் ஒரு தேர்தல் அறிக்கையில் ஒன்று சொல்லிடுவாங்க, என்ஆர்சியை நாங்கள் கொண்டு வர மாட்டோம், சிஏஏ கொண்டு வர மாட்டோம், என்பிசியை கொண்டு வர மாட்டோம். சொல்லிட்டான், நம்ம இவனுக்கு ஓட்டு போட்டுருவோம். ஓட்டு போட்டு தலைவரை தேர்ந்தெடுத்ததுக்கு பின்னால என்ன நடக்கும்? அதே மாதிரி நடக்கும். அப்போ ஓட்டு போட்டு 5 வருஷத்துக்கு அப்புறம் அப்படித்தான் உட்காந்துருப்போம். நம்ம அவனுக்கு ஓட்டு போட்டோம், அவனும் அடித்தான், இவனுக்கு ஓட்டு போட்டோம், இவனும் அடிக்கிறான் என்ற நிலைமைதான் நம்மிடத்தில் இருக்கின்றதை தவிர நம்மை நாமே நம்ம திருத்திக் கொள்ளவில்லை. நம்மை நாமே நாம் திருத்திக் கொண்டோம் என்று சொன்னால், ஒவ்வொருவரும் மரணத்தை வெறுக்காமல் இருந்தோம் என்று சொன்னால், துன்யாவை வெறுத்து மரணத்தை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால், நம்மிடத்திலே அல்லாஹ் தஆலா தலைவரை உருவாக்குவான். எதை எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நின்று கேள்வி கேட்கக்கூடியவர்களாக இருப்போம். நீங்க வடநாட்டில் பாருங்க, மாட்டுக்கறியை கொண்டு சென்றார் என்று கொலை பண்றான், மாட்டுக்கறி அவருடைய வீட்டை இருக்குதுன்னு கொலை பண்றான். எல்லாரும் வாய் மூடி மௌனமா இருக்கிறாங்க. ட்ரெயின்ல போறான், உன் பேர் என்ன? முஸ்லீமுடைய பேரு, அடி, யாரும் கேட்க மாட்டான். இன்னொரு அவன் வீட்டில் வேலை செய்யக்கூடியவன வேண்டுமென்றே முஸ்லீம் என்ற காரணத்திற்காண்டி தீ வைத்து எரிக்கிறான், அதை வீடியோவாக லைவாக வெளியிடுறான். எந்த ஒருவரும் யாரும் கேட்க நாதியற்று போய் நிற்கிறோம். நாம இங்க என்ன செய்யணும்? ஆர்ப்பாட்டம் பண்றோம், அங்க யாரும் கேட்கல. என்ன காரணம்? பயம். அந்த பயம் நம்மிடத்தில் மேலோங்கி இருக்கின்ற காரணத்தினால் நம்ம என்னவை முஸ்லிம்களை என்ன அடித்தாலும் யாரும் கேட்க மாட்டாங்கிற எண்ணம் அவரிடத்துல மேலோங்கி இருக்குது. நம்ம என்ன செய்யணும்? மரணம் வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். உலகத்தை வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு தலைவர் வருவார். அதனால்தான் சஹாபாக்குடைய காலகட்டத்தில் அவ்வளவு அருமையான தலைவர்கள் இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் உமர் அவர்கள் இன்னைக்கு வந்து பாராளுமன்றத்தில் பேசப்படக்கூடிய அளவிற்கு உமர் ரலியல்லாஹுடைய செயல்பாடுகள் இருக்குது. சட்டங்கள் இந்தியாவில் வந்து குற்றங்கள் பெருகுது, அத்வானி பேசுறாரு, குற்றங்கள் குறைய வேண்டும் என்று சொன்னால் உமர் அவருடைய ஆட்சியை கொண்டு வாருங்கள், அவர் இப்படி சட்டங்களை கொண்டு வந்து குற்றமற்ற பூமியாக ஆக்கினார் என்று பாராளுமன்றத்தை நம்மை எதிர்க்கக்கூடிய அத்வானி பேசுறார். உமர் அவர் உண்மையிலேயே உமர் அவருடைய ஆட்சி மட்டுமல்ல, இன்று நடக்கக்கூடிய அத்தனை செயல்களும் உமர் அவருடைய மரண தருவாய் நடக்கக்கூடியதற்கு அப்படியே ஒத்து போகுது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய மரண விஷயத்தில் நம்மளுக்கு ஏராளமான படிப்பினைகள் இருக்கின்றது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் மரணிப்பதற்கு ஒரு 3 நாளைக்கு முன்பாக அவர்கள் என்ன செய்யறாங்க? 2 சஹாபாக்களை ஏற்கனவே ஈராக்குக்கு வந்து ஆளுநராக அனுப்பியிருக்கிறாங்க. சவாதுல் ஈராக்குடைய ஒரு பகுதி, அந்த பகுதியில் வந்து ஆளுநராக நியமிக்கிறாங்க. அதில் ஒரு சஹாபியுடைய பேரு ஹுதைபத்துல் யமன், இன்னொரு பேரு உஸ்மான் இப்னு ஹுனைஃப். அந்த 2 பேரையும் அழைக்கிறாங்க. அழைச்சு கேட்குறாங்க, ஈராக் வாசிகளுடைய விஷயத்தில் வந்து நீங்கள் சரியாக வரி விதிச்சிருக்கீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் நாங்கள் சரியாக தான் வரி விதிச்சிருக்கிறோம், அதில் எந்த தப்பும் பண்ணலை. இல்லை, எனக்கு என்னமோ நீங்கள் வந்து வரிச்சுமையை அதிகப்படுத்தி அவர்களை ரொம்ப இது பண்ணுற மாதிரி நான் கேள்விப்படுறேன். அதனால் வந்து நீங்கள் ஒன்றுக்கு 2 முறை யோசித்து வரி எதையும் குறைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அமீருல் முஃமினீன் அவர்களே, நாங்கள் சரியாக தான் வரி விதிச்சிருக்கிறோம், எந்த ஒரு சுமையும் மக்கள் மீது நாங்கள் சுமத்தவில்லை. அப்போ உமர் அவர்கள் சொல்கிறாங்க, எனக்கு அல்லாஹ் தஆலா ஆயுளை தந்திருந்தால் அந்த ஈராக் வாசிகளுடைய அந்த பெண்களுடைய விஷயத்தில் நான் அவர்களை கையேந்தும்படி செஞ்சு விட மாட்டேன், அவர்களுக்கு ஏராளமான செல்வத்தை கொடுப்பேன். ஆனால் இன்னைக்கு பாருங்க, முத்தலாக்குங்கிற பேரில் வந்து இஸ்லாமியர்கள் பெண்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி மோடி வந்து நீலக்கண்ணீர் வெடிக்கிறத பார்க்குறோம். அப்படித்தானே இருக்குது. நீலக்கண்ணீர் வெடிச்சு அவங்க என்ன செஞ்சிருக்காரு? இன்னைக்கு முத்தலாக்குடைய சட்டத்தை ஏற்றிருக்கிறாரு. ஆனால் உண்மையிலேயே உமர் அவர்கள் அதை செய்து காட்டினார்கள். அவருடைய பகுதியில் வாழ்ந்த அனைத்து ஏழைகளுக்கும் அவர் ஏராளமான செல்வத்தை வாரி கொடுக்கக்கூடியவராக இருந்தார். சாவுறதுக்கு இது 3 நாளைக்கு முன்பாக, அன்றைய தினம் என்றைக்கு மரணிக்க ஃபஜ்ர் தொழ வர்றாரோ அன்னைக்கு வந்து ஒருத்தன் கத்தி எடுத்து குத்துறான். குத்தியதற்கு பின்னால் உமர் அவர்கள் வந்து மரணப்படுக்கையில் படுத்து கிடக்கிறாங்க. அப்போ நடக்கக்கூடிய சம்பவம் இருக்குதா இல்லையா?
எந்த அளவிற்கு அவர் மக்கள் மேல பாசத்தோடு இருந்தார் என்பதை, எப்படி நடத்தினார் என்பதை நம்ம பார்க்கலாம். உமர் அவர்களை அவர் தான் கத்தி எடுத்து குத்துறான், அது பெரிய சம்பவம் நடக்குது. அவர்கள் கத்தி எடுத்து குத்துற பிறகு வீட்டில் தூக்கி போடுறாங்க. அப்போ கேட்குறாங்க, என்னை குத்தியவன் யாரு? அவங்க சொல்றாங்க, அபூ லூலு என்பவன். அவன் எங்க உள்ளவன்? அவன் அரபி கிடையாது, வெளிநாட்டை சார்ந்தவன், வெளியூரை சார்ந்தவன் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப இப்னு அப்பாஸை பார்த்து உமர் அவர்கள் கேட்கிறாங்க, இப்னு அப்பாஸ் அவர்களே, நீங்க தானே வெளிநாட்டிலிருந்து மக்களை எல்லாம் அழைத்து கொண்டு ஊர்ல உட்கார வச்சு அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தோன்னு நீங்க சொல்றீங்க, பாத்தீங்களா என்னோட குத்திட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு கேலியை போல அவங்க சொல்றாங்க. அப்போ இப்னு அப்பாஸ் அவங்க சொல்றாங்க, அமீருல் மூமினின் அவர்களே, நீங்க இப்போ உத்தரவிடுங்க, ஒரு வெளிநாட்டுக்காரன் ஊர்ல இருக்க முடியாது, எல்லாருடைய தலையை நான் கொய்து விடுகின்றேன் என்று சொல்லி இப்னு அப்பாஸ் அவங்க என்ன செய்றாங்க சொல்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, யார் உமர் இல்ல, அவங்க சொல்றாங்க, அது தவறு, அவன் அல்லாஹ்வை ஏற்றுக்கிறான், அவன் எங்கு உள்ளவனா இருந்தாலும் இந்த பூமியில வசிப்பதற்காண்டி வந்திருக்கிறான். யோசிச்சு பார்க்கணும், அந்நிய நாட்டை சார்ந்தவன் இந்த பூமிக்குள்ள காலை எடுத்து வைத்து விட்டான், அவன் இங்க உட்கார்ந்து இருக்கிறான், அவன் ஏதோ ஒரு விஷயத்திற்காண்டி என்னை கொன்று விட்டான், குத்தி விட்டான், அதனால அவருடைய சந்ததியினர் அவர்களை எல்லாரையும் கொல்லணுங்கிறத நான் ஒருபோதுமே நான் அனுமதிக்க மாட்டேன். இன்னைக்கு ஒரு சட்டத்தை போட்டிருக்கிறாங்க, சிஏஏ என்ஆர்சிங்கிற, அப்படி ஒப்பிட்டு பாருங்க, யாரெல்லாம் வெளிநாட்டிலிருந்து வர்றார்களோ இந்துக்களை ஏற்றுக்கொள்வோம், பௌத்தர்களை ஏற்றுக்கொள்வோம், ஆனால் இஸ்லாமியர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். உமர் அவர்கள் அப்படியே இருந்தாங்க. அட யாராக இருந்தாலும் அவன் இந்த பூமியில் வசிக்க வந்து விட்டான் என்று சொன்னால் அவன் இந்த நாட்டினுடைய குடிமகன். அந்த சலுகையை உமர் அவர்கள் கொடுத்தார்கள். இன்னைக்கு கொடுப்பாங்களா? எந்த அரசியல்வாதியாக கொடுப்பாங்களா? யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்? இஸ்லாமியர்கள் என்று சொன்னால் கிள்ளிக்கீரை. அதே மாதிரி மரணப்படுக்கையில் படுத்திருக்கின்ற பொழுது தன்னுடைய மகன் அப்துல்லாவை அழைக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும், ஒரு ஆட்சியாளர் எப்படி இருக்குன்னு பாருங்க. அழைத்து சொல்றாங்க, எனக்கு எவ்வளவு கடன் இருக்குது நீ பாரு. அப்போ அவங்களுடைய மகன் அப்துல்லா அவர்கள் கணக்கு பண்றாங்க, எவ்வளவு இருக்குதுன்னு சொல்லி கணக்கு பண்றாங்க. பார்த்தா 80,000 திர்ஹம் அல்லது தீனார், 80,000 ரூபாய் அன்றைய கால மதிப்புல அவர்களுக்கு கடன் இருந்துச்சு. கடன் இருந்தது. இன்னைக்கு ஆட்சியில் யாருக்கா கடன் இருக்குமா? சாதாரண வார்டு கவுன்சிலரா இருந்தா கூட காலரை தூக்கி விட்டு தான் போறாங்க. வார்டு கவுன்சிலரா இருந்து அதற்கு முன்பாக அவருடைய சொத்துக்களும் அதற்கு பின்பாக அவருடைய சொத்துக்களை நீங்க கணக்கிட்டு பார்த்தீர்கள் சொன்னால் அவ்வளவு இருக்குது. எம்எல்ஏ இருந்தாலும் இருந்த, எம்பியா இருந்தாலும் இருந்த, எல்லாமே காசுங்க. ஆனால் ஒரு நாட்டினுடைய அதிபதி, அந்த அதிபதி சாகின்ற பொழுது 80,000 திர்ஹம் அவருக்கு கடனாக இருக்கின்றது. கடன் இருப்பது மட்டுமல்ல, அதன் பிறகு உமர் அவர்கள் செய்தது ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? தன்னுடைய மகன் அப்துல்லாவை அழைத்து, அப்துல்லாவே எனக்கு எவ்வளவு கடன் இருக்குது, இவ்வளவு கடன் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, ஏன் பேரை சொல்லு. பேர் என்ன? உமர். அமீருல் மூமினின் என்று சொல்லக்கூடாது, உமர் என்று சொல்லி போய் நீ என்ன செய்கின்றாய் என்று சொன்னால், அதே இப்னு கஅப் என்ற கூட்டத்தார்கிட்ட போய் உமர் கடன் கேட்டார், அவருக்கு எவ்வளவு கடன் கொடுக்க முடியும், போய் கடனை உன்னால முடிஞ்ச அளவுக்கு வசூல் பண்ணு, அவங்கள்ட்ட பொருளாதார உதவி கேளு, அவங்க கொஞ்சம் காசு தருவாங்க. அந்த காசும் பத்தவில்லை என்று சொன்னால் குறைஷி குலத்திட்ட போய் கேளு. எப்படி கேட்கணும்? உமர் என்று தான் கேட்கணும். உமர்னு போய் கேளு, அவர்களும் காசு தருவாங்க. அவர்கள் தந்ததற்கு பிறகும் அந்த காசு பற்றவில்லை என்று சொன்னால், குறைவாக இருந்தது என்று சொன்னால், அந்த கடனுக்கு நீண்ட பொறுப்பாளி, நீ என்னுடைய சார்பாக அந்த கடனை கொடுத்து விடு. அமீருல் மூமின் நினைத்தா கஜானால இருந்து எல்லாம் கொடுத்துடலாமா இல்லையா? இன்னைக்கு ஆட்சி தலைவருடைய நிலைமை என்ன? கோர்ட்டு, சர்ட்டு, அவர்கள் செய்யக்கூடிய செலவினங்கள் அனைத்துமே மக்கள் வரி பணம். ஆனா எதிலையுமே உமர் அவர்கள் மரண தருவாயிலும் கூட நமக்கு என்ன ஒரு 80,000 ரூபாய் கஜானா இருந்து எடுத்து கொடுன்னா யாரும் கொடுக்காம இருப்பாங்க. ஆனால் உமர் அவர்கள் கொடுக்க அப்படி செய்யல. மகனை அழைத்து மகனிடத்திலே கடனுடைய பொறுப்பை கொடுத்து நீ அதை செய்யி. எந்த இடத்திலும் தன்னுடைய பெயரை அமீருல் மூமின் என்று சொல்லக்கூடாது என்பதை ஒரு நிபந்தனையாகவே விதிக்கின்றார். அது மட்டுமல்ல, திரும்ப மகனை அழைக்கிறாங்க. அழைச்சு, மகனே ஐசர்கிட்ட போ, உமர் அவர்கள் சலாம் சொன்னதாக சொல்லு. நல்ல கவனிங்க, அந்த ஹதீஸ்ல அப்படியே வருகின்றது. உமர் அவர்கள் சலாம் சொன்னதாக போய் சொல்லு, அமீருல் மூமினின் என்று சொல்லக்கூடாது,
உமர் அவர்கள் சலாம் சொன்னதாக போய் சொல்லி அவரிடத்திலே ஒரு கோரிக்கை வை. என்ன கோரிக்கை தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அடக்கம் பண்ண இடத்துக்கு பக்கத்துல என்னை அடக்கம் பண்ணுவதற்கு நீ அனுமதி கேளு. சலாம் சொல்லி போய் அனுமதி கேளு. போறாங்க. போய் வீட்டுக்கு அனுப்பிட்டு எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. போறாங்க. வீட்டுக்கு போய் ஆயிஷா ரலியல்லாஹு அவரிடத்தில் உமர் அவருடைய மகன் அப்துல்லா அவர்கள் போய் சலாம் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? உமர் அவர்கள் உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அழுது கொண்டிருக்கிறாங்க. அப்போ என்ன விஷயம் என்று சொன்னதுக்கு பின்னால் அப்துல்லா அவர்கள் எடுத்து சொல்றாங்க, இப்படி எங்க வாப்பா உங்களிடத்துல ஒரு கோரிக்கை வைக்க சொன்னாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அடக்க ஸ்தலத்துக்கு பக்கத்துல என்னையும் அடக்கம் பண்ணணும். ஏற்கனவே அங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் இருக்கிறாங்க. ஒரு இடம் மட்டும் காலியா இருக்குது. அந்த இடத்துல ஒரு நபரை மட்டும் தான் அடக்க முடியும். அப்ப கோரிக்கை வைக்கிறாங்க. ஆயிஷா அவர்களே, உமர் அவர்கள் இந்த கோரிக்கை வைக்க சொன்னாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, அந்த இடத்தில் என்னை அடக்கம் பண்ணுவதற்கு நான் நினைச்சிருந்தேன், பரவாயில்ல, நீங்க உமர் அவர்களை அடக்கிக் கொள்ளுங்கள் என்று என்ன செய்றாங்க, அவங்க அனுமதி அளிச்சுட்டாங்க. வருகை காட்டி காத்திருக்கிறாங்க. அப்துல்லா அவர்கள் வர்றாங்க. வந்த உடனே உமர் அவர்கள் என்னை எழுப்பி உட்கார வைங்கன்னு உட்கார வச்சுட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அனுமதி தந்துட்டாங்க, அடக்கம் பண்ணிடலாம். அப்போ கேட்குறாங்க, நீ அங்கே போய் என்ன சொன்ன? அமீருல் மூமின் என்று சொன்னியா, உமர் என்று சொன்னியா? உமர் என்று தான் சொன்னேன். தன்னுடைய விஷயத்தில் எந்த இடத்திலும் அந்த பதவியை எந்த இடத்திலும் அல்ல உமர் அவர்கள் பதவி அவங்க என்ன செய்யல, பயன்படுத்தவே இல்லை. எந்த இடத்திலும் தான் சாவ போறன்னு தெரிஞ்சிருச்சு. அதிகார துஷ்பிரயோகம் என்பது உமர் அவருடைய ஆட்சி காலத்தில் மரண தருவாயிலும் இல்லை என்பதற்கு இதுதான் நிதர்சனமான சான்று. ஒரு இடத்துல கூட சரி அத்தோடு நிறுத்தினாங்களா? அத்தோடு நிறுத்தல. அவங்க சொல்றாங்க, நான் மரணம் அடைந்ததற்கு பின்னால் என்னுடைய இந்த பாடியை, என்னுடைய உடம்பை நீங்க தூக்கிட்டு போங்க, மையத்தை தூக்கிட்டு போங்க, ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்கு முன்பாக வைங்க, அப்பொழுது நீங்கள் அனுமதி கேட்க வேண்டும். ஏன் இப்போ குற்றுயிருமா கொலையுமா கிடக்கிறேன், இப்போ போய் நீங்க அனுமதி கேட்டு ஆயிஷா ரலியல்லாஹு மறந்துட்டா உலகம் என்ன சொல்லும்? என்னப்பா சாவ கிடக்கிற ஒரு ஆள் கோரிக்கை வச்சிருக்கிறாரு, அப்போ கூட ஆயிஷாவுடைய உடல் அவங்க கல்லஞ்ச மாதிரி ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிடக்கூடாது என்பதற்காண்டி நான் இறந்ததற்கு பின்னால் என்னுடைய ஜனாசாவை தூக்கி கொண்டு ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்கு முன்பாக வையுங்கள், வைத்து மீண்டும் ஒரு முறை நீ கேட்கணும், அனுமதி கேட்கணும். மீண்டும் ஒரு முறை நீ அனுமதி கேட்கணும். எப்படி கேட்கணும்? என்னுடைய தகப்பனார் உமருடைய ஆசையாக இருக்குது, நீங்க அனுமதி அளிக்கிறீர்களா கேட்க சொல்றாங்க. அதன் பிறகு அனுமதி அளித்ததற்கு பிறகுதான் என்னுடைய ஜனாசாவை நீங்கள் அடக்கம் செய்ய வேண்டும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இதை அப்படியே நீங்க அரசியல் கட்சியோட யோசிச்சு பாருங்க. யாராவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் இறந்துட்டா என்னை இங்கதான் அடக்கம் பண்ணணும்னு சொல்லி யார் வீட்டு கதவை இல்லாமோ எப்படி எல்லாமோ அதிகாரத்தை பயன்படுத்தி இன்னைக்கு அடக்கம் பண்றாங்க. உமர் அவர்கள் நினைச்சிருந்தா ஒரு ஆர்டர் பண்ணி அங்கதான் அடக்கம் பண்ணணும், யார்கிட்ட நான் கேட்கணும், நான் தான் ஜனாதிபதி ஆச்ச அப்படி நினைக்கலாம், சொல்லலாம். அவங்க நினைச்சாங்களா? செய்தார்களா? இல்ல, முறைப்படி அனுமதி கேட்டாங்க. அதன் பிறகு நடக்குது ஒரு சம்பவம். மக்கள்லாம் கூடி உட்கார்ந்து, உமர் அவர்களே, இந்த மாதிரி நீங்க சாவ முடிகிறது இறக்குற தருவாயில் வந்தாச்சு, இதன் பிறகு யாரையாவது ஒரு ஆட்சி தலைவரா நீங்க நேமிங்க அப்படின்னு சொன்ன உடனே உமர் அவர்கள் ஒரு குழு அமைக்கிறாங்க. ஒரு 7 பேர் கொண்ட குழு அமைத்து அந்த குழுவுக்கு அந்த குழுவில் இருந்து ஆலோசனை செய்வதற்கு, ஆலோசனை பண்ணுவதற்குன்னு சொல்லி ஒரு குழு அமைச்சு எல்லாம் முடிச்சதுக்கு பின்னால ஸ்பெசிஃபிக்கா சொல்றாங்க, இந்த குழுவில் என்னுடைய பையன் இருப்பான், 7 பேர் கொண்ட குழுவில் என் பையன் இருப்பான், ஆனா அவர்களை நீங்க தலைவராக ஆக்கக்கூடாது. அப்துல்லாவை நீங்க ஆலோசனைக்காக வேண்டி மட்டும்தான் பயன்படுத்த வேண்டுமே தவிர அவரை ஆட்சி தலைவராக ஒருபோதும் ஆக்கக்கூடாது என்ற கண்டிஷனை போட்டுட்டு தான் என்ன செஞ்சாங்க, மரணிக்கிறாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட தலைவரை நம்ம பார்க்க முடியுமா? இன்னைக்கு வாரிசு அரசியல், தலைவருக்கு தலைவர், தலைவருடைய பையன், பையனுக்கு பையன், இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு எல்லா கட்சியிலுமே. ஒரு குறிப்பிட்ட கட்சியில் இல்லை, எல்லா கட்சியும் நடக்குது. நமக்கு கிடைத்த தலைவர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் என்பதை நீங்க பார்த்துக் கொள்ளுங்கள். எந்த இடத்திலேயாவது வாரிசு அரசியல், தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தல் அல்லது செல்வ செழிப்போடு வாழ்ந்தார்கள் என்பதற்கு எங்கேயாவது அடையாளம் காண முடியுமா? எங்கேயுமே காண முடியாது. உமர் அவர்கள் மரண தருவாயில் சொல்றாங்க, என்னுடைய மகன் ஆலோசனை குழுவில் இருக்க வேண்டுமே தவிர அவன்
அவன் என்ன செய்யக்கூடாது, ஆட்சி தலைவராக வரக்கூடாது என்பதை உமர் அவர்கள் நிபந்தனையாக விதித்து விட்டு சென்றிருக்கின்றார்கள். யோசிச்சு பாருங்க, மரணத்துக்கு பிறகு படுத்து கிடக்கிறாங்க, மக்கள்லாம் வந்து பார்க்கிறாங்க. அந்த நிலைமையிலும் தாவா, அந்த நிலைமையிலும் கூட அவர்கள் தாவாவுடைய கண்ணோட்டத்தில் இருந்தாங்க. மக்கள்லாம் வந்து பார்த்துட்டு போறாங்க. ஒரு இளைஞருடைய ஆடை கீழே கிடக்குது, கீழே இழுத்துக்கிட்டே தரையில் இழுத்துட்டு வர்றாங்க. கூப்பிட்டு அழைச்சிட்டு சொல்றாங்க, இளைஞனே ஆடை உயர்த்தி கட்டு, ஆடை உயர்த்தி கட்டு, அது அல்லாவுக்கு கட்டுப்பட்டதாக இருக்கும், நீ அல்லாவுக்கு கட்டுப்பட்டவன் என்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கும் என்பதை உமர் அவர்கள் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. இப்படி நமக்கு கிடைத்த தலைவர்கள், ஏராளமான தலைவர்களுடைய வாழ்க்கையிலும் அவருடைய மரணத்திலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நாம் இப்ப இருக்கிற தலைவர்கள் எல்லாம் சுமந்துக்கிட்டு இருக்க முடியுமா? இன்னைக்கு சகோதரர் பேசிக்கிட்டு இருக்கும்போது மக்கள்லாம் ஏன் வரலன்னு கேட்கும்போது உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்கிறாரு, பார்க்க போயிருக்கிறாரு. இந்த தலைவரை நம்ம பார்க்க முடியுமா? நீங்க உமர் அவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கைய அந்த தலைவர்களோடு அப்படிப்பட்ட தலைவர்களை பெற்றிருந்து இன்னைக்கு கூத்தாடிகளுக்கு பின்னால நம்மை வந்து பிரித்து போட்டு பங்கு போட்டு அதுல சுகமாக வாழக்கூடிய தலைவர்களை காண்றதுக்கு நாம ஓடுறோம். நம்ம எப்படி இருக்கணும்? யாருக்கு பின்னாலும் போகாதவர்களாக, மரணம் வந்தால் நேசிக்கக்கூடியவர்களாக, துன்யாவை வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு அற்புதமான தலைவர்கள் கிடைப்பார்கள். அப்படி அல்லாமல் வெறுமன இந்த கூத்தாடிகளின் பின்னால போய் ஓட்டு போட்டு வந்தோம்னு சொன்னா நாளைக்கு என்ஆர்சி வரும்பொழுது கையை வச்சுக்கிட்டு தான் நிற்பாங்க. சிஏஏ அமல்படுத்தியாச்சு, சிஏனால எந்த பிரச்சனை நமக்கு இல்லை. என்ஆர்சி வருகின்ற பொழுது அப்பொழுது தெரியும், எல்லா சர்டிஃபிகேட்டையும் கேட்பாங்க. நமக்கே சர்டிஃபிகேட் இல்லை, நம்ம வாப்பம்மா பிறந்த சர்டிஃபிகேட் நம்மள்ட்ட இருக்குமா? நமக்கே சர்டிஃபிகேட் இல்லை, பிறந்த சர்டிஃபிகேட்டு. நம்ம வாப்பம்மா சர்டிஃபிகேட் சமர்ப்பித்தால் மட்டும்தான் நாம இந்திய குடியுரிமை பெற முடியும் என்று என்ன செய்வான், நிபந்தனை விதிப்பான். அப்ப எந்த தலைவர்களுக்கு நீங்க போய் பார்ப்பீங்க? எந்த தலைவர் உங்களை கை கொடுப்பாங்க? அது இந்திய அரசாங்கம் போட்ட சட்டம், அது முந்தைய அரசாங்கம் போட்ட சட்டம், எங்களுக்கு எதுவுமே இல்லை. அப்பொழுது உங்களுக்கு எது தேவைப்படும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்களே, துன்யா, நீங்கள் துன்யாவை வெறுங்கள், கராஹியத்துல் மௌத் என்று சொன்னார்களே, அந்த வார்த்தை தான் நமக்கு இறுதி வரைக்கும் நிற்கும். அப்பொழுது நம்ம என்ன செய்வோம், போராட்ட களத்தில் நின்று அப்போ முடிந்த அளவுக்கு நின்று வாழ்ந்து மரணிக்கக்கூடியவர்களாக இருப்போம். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த தலைவர்களாக இருந்தாங்க. நம்முடைய உத்தம நபி, நம்முடைய உயிரினும் மேலானவர்கள், அவர்களை பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு சிறந்த தலைவர்களும் கிடைப்பாங்க, சிறந்த ஆட்சி நம்மால் அமைக்க முடியும். இல்லை என்று சொன்னால் காலம் முழுவதும் அடுத்தவர்களுக்கு ஓட்டு போட்டுவிட்டு கையேந்தக்கூடியவர்களாகத்தான் நம்ம என்ன செய்வோம், இறுதி வரைக்கும் நிற்போம். அப்படிப்பட்ட ஒரு மக்களாக நம்ம ஒருபோதும் இருக்கக்கூடாது. இறைவனை அதிகம் நம்பி அவனிடத்தில் முறையிட்டு நல்ல தலைவர்களை பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் வல்ல இறைவன் ஆக்கி அருள்புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்துல் லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நடிகர்களே, பொதுவாகவே அரசியல் என்று சொன்னாலே இஸ்லாமியர்களில் பெரும்பகுதியினர் வந்து ஏதோ ஓட்டு போட வேண்டும் என்ற ஒரு நினைப்பில் ஒரு கூட்டம் இருக்கும். இன்னொரு கூட்டம் எப்படி என்று சொன்னால் ஒரு கட்சியினுடைய அடிமையர்களாக காலங்காலமாக இருப்பார்கள். அந்த கட்சி என்ன தவறு செய்தாலும் சரிதான், அதற்கு முட்டு கொடுத்து ஆதரிக்கக்கூடியவர்களாக தான் இருப்பார்கள். ஆனால் ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் அப்படி இருக்கக்கூடாது. தப்பு என்று யார் செய்தாலும் சரிதான், அதை சுட்டி காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி. உங்களில் ஒருவர் ஒரு தீமையை கண்டார் என்று சொன்னால் அதை கையால தடுங்க அல்லது நாவால தடுங்க. அப்படியே முடியவில்லைன்னு சொன்னால் மனதால் வெறுத்து ஒதுங்குங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னைக்கு ஒரு கட்சியினுடைய அடிமை சாசனம் எழுதி கொடுத்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு அப்படித்தான். கட்சி என்ன செய்யணும், அது இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும் ஆதரவு கொடுத்ததுக்கு. இன்னைக்கு நீங்க பிஜேபி கவர்மெண்ட் எடுத்தா அதுல 4 பேர், ஏடிஎம்கே 4 பேர் இருப்பாங்க, டிஎம்கே 4 பேர் இருப்பாங்க. ஏடிஎம்கே வந்து சிஏஏ ஆதரித்து ஓட்டு போடும் பொழுதும் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி எங்க தலைவர் சொல்லிட்டார் பழனிசாமி, அதனால வந்து அதுல ஒரு பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லுவாங்க. நாளை டிஎம்கே நாளைக்கு பிஜேபியோட கூட்டணி வச்சானோ தலைவர் இப்படி பண்ணிட்டார், என்ன செய்ய முடியும், ஏதாவது ஒரு சூட்சமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதற்கு வக்காலத்து வாங்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இப்படி ஏதாவது ஒரு கட்சிக்கு பின்னால ஓடுவதை விட நாம யோசிக்கணும், நம்முடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நம்மளை வாழ சொல்லியிருக்கிறாங்க, அதன் பிறகு வாழ்ந்த தலைவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க,
அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்களாக இல்லாமல் அரசியலோடு கலந்து இந்த சமூகத்தில் நல்ல தலைவர்கள் என்ன செய்ய முடியும், நம்ம உருவாக்க முடியும். இன்னைக்கு ஒரு கூட்டணி செய்கிறாங்கன்னா இவங்கெல்லாம் தலைவர்களே கிடையாது, நாங்கள் ஒரு கட்சியை ஆரம்பித்து நாங்கள் ஒரு தலைவர்களை உருவாக்க போகிறோம்னு சொல்லி ஆரம்பித்து நிறைய பேர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. கட்சி ஆரம்பிக்கிறது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அரசியல் இப்போ உள்ள அரசியலை பார்த்தீங்கன்னு சொன்னோன்னா சாக்கடை. அந்த அரசியலுக்குள் நீங்கள் சென்று விட்டீர்கள் என்று சொன்னால் அங்கே ரெண்டு அப்பா வருவாங்க, ரெண்டு அம்மா வருவாங்க. அவர்கள் ஆதரிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் மார்க்கத்துக்கு முரணாக இருக்கும். மார்க்கத்தை விலை பேசி விட்டு தான் இன்னைக்கு அரசியலை நடத்த முடியும் என்ற அளவுக்கு தான் இன்றைய கால சூழ்நிலை இருக்கின்றது. அதனால் யாரையும் நம்பாமல் நம்முடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எத்தகைய வழிகளை காட்டியிருக்கின்றார்களோ அந்த வழிமுறையின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கை அமைத்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியடையக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் வல்ல இறைவன் ஆக்கி அருளிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த ஜும்மா உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.